சார். சரி சீக்கிரம் அமௌண்ட் பே பண்ணிட்டு கிளம்பலாம் ஆதி. வா. ஆதி வா. ஆதி வா. சாரி மித்ரா, என்னால ஆதித்யாவை இப்படி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப முடியல. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன தடுத்தாலும் சரி, ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நான் இங்கேதான் இருக்க போறேன். எதுவா இருந்தாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் இவனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போறத பத்தி முடிவே பண்ணுவேன். பாரதி, உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த 3 மாசம் நான் ஆதித்யா கூட தான் இருப்பேன். அது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நான் அவன் கூட தான் இருப்பேன். நான் அவன் கூட இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆதி சார், ஆதி சார். ஆதித்யாக்கு ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன். மித்ரா, மித்ரா, என்ன ஆச்சு? ஆதி எங்க? கொஞ்ச நேரத்துக்கு தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதடா. ஏய், எதுவா இருந்தாலும் சொல்லு மித்ரா, அப்பதானே அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைச்சிருச்சா? எனக்கு வர கோவத்துக்கு அப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கே தீ வச்சு கொளுத்திடலாம் போல இருக்கு. மித்ரா, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு. எதுவா இருந்தாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் இவனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போறத பத்தி முடிவே பண்ணுவேன். நாங்க இங்க பாருங்க பாரதி, நான் உங்களுக்கு செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆதித்யா உயிருக்கு முன்னாடி வேற எதுவும் பெருசா தெரியாது. எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். பாரதி, நான் ஒரு வீடு பார்த்து தரேன், நீங்க எல்லாரும் அங்க இருங்க. அடிக்கடி நான் வந்து ஆதித்யாவை பார்த்துக்கிறேன். அவனை எப்போ செக்கப் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அவனுக்கு என்ன தேவையோ அதை நானே செஞ்சுக்கிறேன். எதுக்கு திரும்பவும் பாரதி எல்லாரும் தப்பா பேசி அவங்க திரும்பவும் ரோட அலையிறதுக்கா? இல்ல உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா ஆதி? திரும்பவும் நீ ஹெல்ப் பண்றத பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீ அடிக்கடி பாரதி வீட்டுக்கெல்லாம் போனா பாரதி ஒழுக்கம் கெட்டவ, பாரதியோட நடத்தை சரியில்லைன்னு அப்படி இப்படின்னு அவங்களதான் தப்பா பேசுவாங்க. மித்ரா, எனக்கு ஊர் என்ன பேசுறதுங்கிறது முக்கியம் இல்ல. ஆதித்யா உயிர் தான் எனக்கு முக்கியம். இல்ல, நான் சொல்றது உனக்கு சுத்தமா புரியலையா? மித்ரா, எனக்கு எல்லாம் புரியுது. இந்த விஷயத்துல நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி, பாரதியா இருந்தாலும் சரி.
இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் அது தப்பா தான் சார் தெரியும். எல்லா தப்பும் என் மேலதான் சார். நீங்க மித்ரா மேடத்தை கூட்டிட்டு அமெரிக்கா கிளம்புங்க. என்ன பாரதி நீங்க? ஆதிதான் எதுவுமே புரியாம பேசுறானா? நீங்களும் அவனுக்கு மேல இருக்கீங்க. நீங்க தனியா ஒரு வீட்ல இருக்கும்போது ஆதி இல்ல, வேற எந்த ஆம்பளை வந்துட்டு போனாலும் இந்த ஊர் தப்பா தான் பேசும். நீங்க வேற எங்கேயும் தங்க வேண்டாம், எங்க வீட்லயே வந்து தங்கிக்கோங்க. இன்னும் 3 மாசத்துக்கு இவங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறாங்க. சுந்தரி, சுந்தரி, என்னங்கய்யா? அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள ஆ, சரிங்கய்யா. மேடம் கொடுங்க, மேடம் கொடுங்க. பாரதி உள்ள வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க உள்ள போங்க. போங்க எல்லாரும் உள்ள போங்க. எல்லாரும் வாங்க உள்ள போ.